குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கேட்டு சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் 60க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மற்றும் நர்சுகள் போராட்டம் நடத்தினர். பெண்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறது சொல்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே கொண்டு வந்திருக்கோம். பெண்களை அந்த காவல் உதவி என்கிற ஆப்பை எல்லாரையும் QR ஸ்கேன் வச்சு டவுன்லோட் பண்ண வச்சு இந்த 4 பாயிண்ட் ப்ரோக்ராம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த பெண் மருத்துவருடைய கொலைக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது, சும்மா ஒரு சவுண்ட் விட்டு போகிறதுக்கு பதிலாக எப்படி ஒரு நல்லது பண்ணலாம். ஒன்று, எல்லா பெண்களையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த ஆப்பை. ஆனால் 2-3 கோடி பேர் டவுன்லோட் பண்ண வேண்டிய விஷயம். இதே மாதிரி ஒரு ஆப் கேரளாவிலையும் இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் இருக்குது, குஜராத்லையும் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இல்லை. இந்த பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த மருத்துவர், பெண் மருத்துவர் மட்டும் இந்த ஆப் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா அது தப்புன்னு தட்டினோன்னா 2 பேருக்கு போகும், நம்ம நண்பர்களுக்கும் போகும், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகும், பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடும். ஸோ நம்ம பெண்கள் எல்லாரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். நம்பர் 1, அதுக்காக தான் இந்த கூட்டம். நம்பர் 2, பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும் எல்லாருக்கும். காந்தியோட பிறந்தநாள் வீட்டுக்கு போகுங்கிறத ரேபிஸ்ட்டுக்கு, பலாத்காரம் செஞ்சவங்களுக்கு பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸோ 3 மாதத்துக்குள்ளே உள்ளே போக வேண்டிய பாக்ஸோ 123 கேஸு 4 வருஷமாக கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்பீடி டிஸ்பர்சல் ஆஃப் ஆல் த ரேப், ஃபீமேல் மொலஸ்டேஷன், பாக்ஸோ கேசஸ். 3வது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் கையில் ஒரு சின்ன பெப்பர் ஸ்ப்ரேங்கிறது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா பல்கலைக்கழகங்களையும் எல்லா பெண்களும் கையில் வச்சுருப்பாங்க. ஆண்கள் ஏதாவது பண்ணாங்கன்னா புஷ்ஷுன்னு கண்ணில் அடிச்சிருவாங்க. 45 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு ஆண்களால் ஒன்றுமே பார்க்க முடியாது. அந்த டைமில் ஓடிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். எல்லா 100 ரூபா ஆகுதுங்க ஒரு சின்ன பெப்பர் ஸ்ப்ரே. எவ்வளோ விஷயமோ எவ்வளோ காசு செலவழிக்கிறோம். அந்த 100 ரூபாய்க்கு ஒவ்வொரு பெண் வாங்கி வச்சா 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ அந்த 100 ரூபா பயன்படும். 4வது பாயிண்ட், நாங்கள் யூத் ஃபார் நேஷன் ஒரு பெரிய குரூப் வச்சுருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு கல்லூரியாக போய் பெண்களுக்கும் ஒரு பக்கம் பாதுகாப்பாக இருக்கணும்னு பேசி கொடுத்துட்ருக்கோம். அந்த பெண்களுக்கு தற்பாதுகாப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ், அது மாதிரிலாம் கற்றுக் கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் ஆண்கள் கல்லூரிக்கு போயிட்டு நாங்கள் எல்லாரையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்க போகிறோம், பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம். இனிமேல் நீங்கள் பெண்கள் கிட்ட அணுகுனீங்கன்னா உங்கள் கண்ணில் பெப்பர் ஸ்ப்ரே வரும், மூஞ்சில் போலீஸ் அடி வரும் இன்னும் சொல்லி ஆண்களுக்கு பயமுத்து. அதே போல் நீ உள்ளே மாட்டின தண்டனை பயங்கரமாக இருக்கும். இப்படி சொன்னால்தான் நம்ம இந்த பாலியல் வன்மத்தை ஒரு வழியாக ஒழிக்க முடியும். நான் சொல்லிட்டு இருந்த பொருளாதாரத்தில் 15வது இடத்துலேருந்து 11வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் பாலியல் வன்மம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமான பொசிஷனில் 160 நாடுகளில் 128 இருக்கவங்க. அவ்வளோ பெரிய ஒரு இது அரசியலே பண்ணல. எங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க, பெண்ணை பெற்றவனா, பெண்ணால் பெற்றவனா நான். ஸோ வி ஆல் ஹவ் காட் சில்ட்ரன், கேர்ள் சில்ட்ரன் அட் ஹோம். அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த முக்கியத்துவம் கொடுத்து தயவு செய்து எல்லாரையும் இந்த பெப்பர் ஸ்ப்ரே, நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ 100 ரூபா உங்கள் பொண்ணுக்கு செலவழித்து பெப்பர் ஸ்ப்ரே வாங்கித்தாங்க. இந்த 60 செகண்ட் ஆகுதுங்க தமிழ்நாடு காவல் உதவி டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஏன் டவுன்லோட் பண்ணலன்னு நான் அடித்து கேட்குறேன். ஏன் டவுன்லோட் பண்ணல? டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு சரி சொல்லுவாங்க, இது 3 வயசு பொண்ணுக்கு நீ பெப்பர் ஸ்ப்ரே கொடுப்பியா அல்லது காவல் உதவி கொடுப்பா? 3 வயசு பொண்ணெல்லாம் ஒவ்வொருத்தரும் பிடிச்சி பலாத்காரம் பண்ணுறானே. அப்படி பண்ணுற ஆட்களுக்கு இந்த பாஸ்கோக்கு ஸ்பீடி டிஸ்பர்சல் ஆஃப் கேசஸ். 4வது, பயங்கரமான தண்டனை. இந்த 5வது, நாங்கள் பல கல்லூரிகளுக்கு மட்டும் போகாமல் பள்ளிகளுக்கும் போய் we want to tell small children 5 வயசுலேருந்து, இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. 5 வயசுலேருந்து பெண்களுக்கு குட் டச், பேட் டச் என்னான்னு தெரியும். எந்த இடத்துல தொட்டால் ஒரு மனிதனோட ஃபீலிங் என்னான்னு பெண்களுக்கு 5 வயசுலேயே கற்றுக் கொடுக்கலாம். we want to tell girls about good touch and bad touch in all schools and colleges. இதுக்காக தான் இன்னர் வீல் அண்ட் ரோட்டரி 2 பேரும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதே ப்ரோக்ராமில் பெண்களுக்கு சின்ன 5 வயசுலேருந்து துபாயிலேருந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க. என்ன மாதிரி தொட்டால் நீ போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு. இப்படி ரிப்போர்ட் பண்ணால் தான் இந்த பாலியல் வன்மத்தை கம்மி பண்ணணும். இன்றைக்கி நம்ம இந்த கெட்ட ஒரு அசம்பவத்தை ஒரு மையத்தாக வச்சு நாடையும் மாற்றணும், வீடையும் மாற்றணும், பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். ஜெய்ஹிந்த்.